ஜென்ரலா ஞாபகம் வச்சுக்கோக்கணும். எனி பர்பஸ் ஓகே, ஒரு ஆஃபீஸ் பே பண்றாங்கன்னா எக்ஸாம் ஃப்ரம் டாக்ஸ். இது ஜென்ரல் ட்ரூத் மாதிரி. ஓகேவா? இது எழுதிக்கோங்க, அந்த குட்டி நோட்ல எழுதிக்கோங்களேன் சிவானி. எனி பர்குசைட் பெய்ட் பை ஆஃபீஸ் இஸ் எக்ஸாம் ஃப்ரம் டாக்ஸ். ஏரியா கண்ணா. ICMA inter FA paper will includes all testing of basics. ஓகேவா? ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன் ரீகேப் பண்றேன்டா. நீங்க சொல்லுங்க, ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன் பார்த்தே சொல்லுங்க கண்ணா. தேங்க்ஸ். 3000 என்ன எக்ஸாம்ஷன்ரா? என்ன 3000? அதான் 10% ஆஃப் சேலரிக்கா? ஓகே. சென்னை, மும்பை, பெங்களூர், கல்கட்டா, டெல்லி ப்ரெடாமினண்டா இந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரியில வரும்டா. ஆம், இந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் இருக்குல்ல, கோஹிமா, மிசோராம், மேகாலயா, அருணாச்சல் பிரதேஷ், அசாம், அசாம் கூட இல்ல, மேகாலயா, கோஹிமா, அகர்தலா, திரிபுரா, மிசோராம், அருணாச்சல் பிரதேஷ், இவங்கெல்லாம் இந்த கேட்டகரியில வருவாங்க. இந்த இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிறவங்க இருக்கும் அந்த மாதிரி. திருச்சி, மதுரை, திருநெல்வேலி, பூனே, ஆஹ், இண்டோர், குர்கான், ஜாம்நகர், அகமதாபாத். என்னமோ? இல்லை, இது இன்சைட் இந்தியா தான் கண்ணாத. இது எல்லாமே இன்சைட் இந்தியா தான். ஓகே. எல்லாமே 7.5% of salary for the period during which employees occupied the said accommodation. இது மூணு கேட்டகரியும் எம்ப்ளாயரே அகாமடேஷன் கொடுத்தாதான், ஓன் பண்ணாதான். அகாமடேஷன் அவங்க ஓன் பண்ணலைன்னா ரெண்ட் பெய்ட் ஆர் பேபிள் பை த எம்ப்ளாயர் 10% ஆஃப் salary whichever is lower. salary here means இது நோட்ல எழுதிட்டீங்களா? சின்ன நோட்ல ஃபுல்லா எழுதிட்டீங்க? இதுவும் எழுதிட்டீங்க? இது எழுதிட்டீங்களா? இது எழுதிக்கோங்க. அப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட், சின்ன நோட்ல எழுதிக்கோங்க. இது ஃபுல்லா எழுதிக்கோங்க கண்ணா. ம்.
11வது மாசமா? 10வது மாசம் தானா? எழுதிட்டியா? எழுதிட்டீங்களா ஷிவானி? நிதானமா எழுதுங்க. பொறுமையா எழுதுங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன். இது ஃபுல்லா தானே எழுதுறீங்க? ம். இதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் எழுதிட்டீங்களா? ஹெச்ஆர்ஏ இது பிரிண்ட் அவுட் எடுத்துன்னு வந்துட்டீங்களா? இது பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ஓகே. இந்த சம் முடிஞ்சிடுச்சா? 12, 13, 14 எனக்கு அமிச்சிட்டிங்களா? ம். சரி கண்மா. சூப்பர். இப்போ இது காப்பி பண்ணிக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன். ஓகே. பேசிக் சேலரி கண்ணா 7500 ஒரு மாசத்துக்கு. ஓகே. ஓகே. பேசிக் சேலரி 75,000 பர் மந்த். அவங்க என்ன சொல்றாங்க டீடைல்ஸ்லாம் கொடுத்துட்டு எம்ப்ளாயர் ஓன் அகாமடேஷன்ல இருந்தாங்கன்னா, அதாவது இது இந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்களோட டாக்ஸபிள் வேல்யூ ஆஃப் அகாமடேஷன் என்ன, இந்த மாதிரி இருந்ததுன்னா டாக்ஸபிள் வேல்யூ ஆஃப் அகாமடேஷன் என்னன்னு கேட்குறான். ரெண்டு கிரைட்டீரியா கேட்குறான். ஓகேவா? இப்போ வந்து ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போ வந்து ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷனோட கிரைட்டீரியா என்ன நம்மளுக்கு? பேசிக் டியர்னஸ் அலவன்ஸ் ஃபார்மிங் பார்ட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ், தேங்க்ஸ்ப்பா, bonus, commission, fees, all other taxable allowances, any other monetary payment by whatever name called, excluding perquisites இருக்கக்கூடாதுடா. ஏன்னா ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷனே ஒரு பர்குசைட் தானே, அதுக்கு தானே இதே கால்குலேட் பண்றோம். எடுத்துக்கோப்பா. அது ஸோ அதனால அது எடுத்துக்கூடாது. அதே மாதிரி டெர்மினேஷன் ஆஃப் சர்வீஸ்ல ஏதாவது லம்சம் பேமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இல்லைன்னா வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் ஆயிருக்கு, இல்லைன்னா ரென்ட்ரெச்மெண்ட் பெனிஃபிட்ஸ், இந்த மாதிரி ஒரு ஒன் ஆஃப் மாதிரி இருக்குல்ல சிவானி, அதாவது கிராஜுட்டி ஒன் ஆஃப், வாலண்டரி இன்ட்ரெச்மெண்ட் ஒன் ஆஃப், பென்ஷன் வந்து ஒன் ஆஃப், அப்புறம் வந்து பர்குசைட்ஸ் தான் இது பேசிக்கா, அதுவும் வந்து ஒன் ஆஃப். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எது இருந்தாலுமே எடுத்துக்கூடாது. அதான் எக்ஸ்க்ளூடிங் கொடுத்துருக்காங்க. ஆனால் பேசிக் எடுத்துக்கலாம், டியர்னஸ் அலவன்ஸ் எடுத்துக்கலாம், போனஸ்ஸு, கமிஷனு, ஃபீஸு, மற்ற டாக்ஸபிள் அலவன்சஸ், அதாவது ஹெச்ஆர்ஏ,
எஜுகேஷனல் அலவன்ஸ், கரெக்ட், ஹாஸ்டல் அலவன்ஸ் அதெல்லாம் எடுத்துக்கலாம். ஒன்லி அதுவும் டாக்ஸபிள் போர்ஷன் மட்டும் தான் இருக்கணும். ஆனா இதுல எது எடுத்துக்கூடாதுன்னா அந்த ஒன் டைம் பேமெண்ட்ஸோ பர்கூசைட்ஸோ எடுத்துக்கூடாது. ஆ, அது ஞாபகம் வச்சுக்கோக்கண்ணா. இப்போ பாருங்கண்ணா, பேசிக் salary 75,000 into 12. பட் எஜுகேஷனல் அலவன்ஸ் எடுத்துக்கணும் கரெக்டா? ஸோ எஜுகேஷனல் அலவன்ஸ்க்கு வந்து 500 per மாசம், மூணு மூணு குழந்தைங்க இருக்காங்க. அப்போ அதுவும் டாக்ஸபிள் போர்ஷன் தானே எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 500 500 into 12 மைனஸ் ரெண்டு குழந்தைங்க 100 ரூபாய் ஒரு மாசத்துக்கு 12 மாசத்துக்கு கரெக்டா? ஸோ போக எனக்கு 3600 இதுதான் டாக்ஸபிள், இது எடுத்துக்கணும். ஃபீஸ் 5000 per annum. பிஏவா? ஆ ஆ ஆனா வந்து ரெண்டு சில்ட்ரன் வரைக்கும் தான்டா நம்மளால கொடுக்க முடியும் எக்ஸம்ஷன், கம்பெனியால கொடுக்க முடியும். அதனால தான் மொத்தம் கொடுத்துருக்கு 500 per month into 12 போட்டுட்டு மைனஸ் இந்த பார்ட் ஃபுல்லா எக்ஸம்ஷன் பார்ட். இப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணி வரும்போது இதான் டாக்ஸபிள் பார்ட், இதை எடுத்துக்கணும் நம்ம salary for the purpose. அப்புறம் வந்து ஃபீஸ் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்கடா, பர் மந்த் இருக்கா பர் ஆனம் இருக்கா, இல்ல ரொம்ப கவனிக்கணும். அவசரத்துல வந்து பர் மந்த்துக்கு பர் ஆனம் போட்டுரும், பர் ஆனத்துக்கு பர் மந்த் போட்டு 5000 into 12 பண்ணிடுவோம். அது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். பி வெரி கேர்ஃபுல் வித் per annum or per month. இது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஓகே. ப்ரொஃபஷனல் டாக்ஸ் பெய்டு பை எம்ப்ளாயர் 2000 per ஃபார் த இயர். ப்ரொஃபஷனல் டாக்ஸ் அது வச்சுக்கோங்க, நான் ப்ரொஃபஷனல் டாக்ஸ் ஃபுல் பண்ணிக்கோங்க. என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸ் 1000 into 12,000. டியர்னஸ் அலவன்ஸ் வந்து த்ரீ 36,000. அதில் அவன் சொல்றான் பார்த்தீங்கன்னா 3000. இதுல ஏதோ ஒரு ரிட்டையரிங் பெனிஃபிட்ஸ் இருக்குல்ல, டிஏ ஃபார்மிங் பார்ட் ஆஃப் 60% அது ஒன்று வரும்ல. ரிட்டையரிங் பெனிஃபிட்டுக்கு ஏதாவது சொல்றாங்களா என்ன? பாத்தீங்களா, 60% ஆஃப் டிஏ ஒன்லி ஃபார்ம்ஸ் பார்ட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட். அப்போ அது மட்டும் தான் எடுத்துக்கணும், ரிட்டையரிங் பெனிஃபிட் மட்டும் தான் எடுத்துக்கணுங்கண்ணா. இட் ஃபார்ம்ஸ் பார்ட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ். 21,600, 12,000. எஜுகேஷனல் அலவன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம கொடுத்துட்டோம். அப்போ போனஸ் ஃபீஸ் இப்போ 21,600, 12,000, 3,000 எல்லாம் போட 37. இது எல்லாமே 9,52,200. இது salary ஃபார் த பர்பஸ் ஆஃப் ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன். இப்போ இது வந்து ஓன்டு பை எம்ப்ளாயர்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது எந்த லொக்கேஷன் எப்படி பார்ப்பீங்க சிவானி? இப்போ இது இந்த கேட்டகரி ஆ இல்லை இந்த கேட்டகரியா இந்த கேட்டகரியான்னு எப்படி தெரியும் உங்களுக்கு? சம்பளம் எங்கே போய் பார்ப்பீங்க? வெரி குட், கரெக்ட். அதனால இந்த கேட்டகரி. ஸோ 10%. ஸோ 9,52,200, 10% எவ்வளோ? 95,220. இது ஒன்னுக்கு 95,220 தான் டாக்ஸபிள் பர்கோசைட். புரியுதா? 10% ஆஃப் தி salary டியூரிங் விச் எம்ப்ளாயி இது ஓகேவா? இப்போ வந்து அவர் ஹையர் பண்றாரு, அதுக்கு வந்து நம்மளுக்கு என்ன கிளாஸ்னா, ரெண்ட் பெய்டு ஆர் பேபிள் பை எம்ப்ளாயர் ஆர் 10% ஆஃப் salary which ever is lower. 10% ஆஃப் salary என்ன நம்மளுக்கு 95,220. ஆக்சுவல் ரெண்ட் எவ்வளோ பே பண்றாங்க கண்ணா இங்க? 9,000 7,900 கரெக்டா? புக் ஆப்ஷன்ல கொடுத்துருக்கான். அப்போ 7,900 into 12 ஆக்சுவல் ரெண்ட் ஆர் 10% ஆஃப் salary எவ்வளோ? 95. எது லோவரா இருக்கு? இது லோவரா இது லோவரா? இதுதான் லோவர். ஸோ 94,800 அவ்வளோதான். புரியுதா? இதுல ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன் சிவானி. 2011 சென்சஸ் படி
Chennai city 155 divisions distributed in 10 zones. Chennai city வந்து with Chennai சிட்டியோட பாப்புலேஷன் என்னன்னா 4646732. இங்க எவ்வளவு சொல்லியிருக்கோம்? 40 lakhs இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். 2011 சென்சஸ். இங்க எவ்வளவு இருக்கு? 46 lakhs இருக்கு இல்லையா? ஸோ இதனால நம்ம ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன்ல ஃபர்ஸ்ட் கேட்டகரிக்கு எடுத்துக்கிறோம். புரியுதா? ஆ. அதாவது இது அட்டாச்மெண்ட் போட்டிருக்கேன் உங்களுக்கு ஈஸியா இருக்கும்ட்டு. இங்க நோட் பண்ணிக்கோங்க. ஜென்ரலா சென்னை ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் தான் வரும். பட் டு பி வெரி வெரி கிளியர், அதுக்காக போட்டிருக்கேன். இந்த சம் புரியுதா? டைப் 2 ப்ராப்ளம். இல்லஸ்ட்ரேஷன் 16 என்ன? 16 என்ன பாருங்க கண்ணா, இதுக்கு அடுத்த சம் என்னன்னு பாருங்க. ஓகே, நான் இங்க போடாம விட்டுருக்கேன். இப்போ ஒருவேளை இதே இல்லஸ்ட்ரேஷன்ல சிவானி இந்த பாப்புலேஷன் வந்து 24,60,000 கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சென்னை தான், ஆனா 24,60,000 கொடுத்தா எந்த கேட்டகரி எடுத்துப்பீங்க? 24,60,000 ஃபர்ஸ்ட் கேட்டகரி எக்ஸீடிங் 40 lakhs தான் பாப்புலேஷன். இது என்ன கேக்குறாங்க அவங்க? பாப்புலேஷன். சோ அப்ப செகண்ட் கேட்டகரினா 7.5% எவ்வளவு வரும் இங்க? கால்குலேட் பண்ணுங்க. எதுல 7.5% கால்குலேட் பண்ணோம்? 9,52,200ல 9,52,200ல 10% ஃபர்ஸ்ட் கேட்டகரி தான்டா 95,220. 9,52,200 7.5% தான் செகண்ட் கேட்டகரி. புரியுதா? சோ ஆன்சர் என்னன்னா அவ்வளவு வருதாடா? ஒரு நிமிஷம். 9,52,200 into 7.5%. கரெக்ட். 71 எனக்கு என்ன வருது? 450 கரெக்ட். இதுதான் நம்மளோட ஓன்டு பை எம்ப்ளாயரா இருக்கிறதுனால இதுதான் பர்குசைட். வேல்யூ ஆஃப் ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன். ஓகேவா? ரைட். இல்லஸ்ட்ரேஷன் 17 போலாமா? இல்லஸ்ட்ரேஷன் 17 படிச்சு பாருங்க கண்ணா. அதாவது இல்லஸ்ட்ரேஷன் 17னா என்னன்னா, இந்த ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன் முன்னாடி ஒரு செட் படிச்சோம்ல, நிறைய அலவன்சஸ் அதோட சேர்த்து ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். அவ்வளவுதான். படிங்க. நீங்களே உங்க மனசுக்குள்ள படிச்சுட்டு சொல்லுங்க. இந்த சம்ல வந்து என்ன சொல்லியிருக்கான், எப்படி பண்ணலாம்னு ஐடியா சொல்லுங்க. காயர்க் நீங்க அங்கெல்லாம் மூவ் பண்ணி வச்சிருக்கீங்கல்ல அமௌண்ட். கனரா பேங்க்ல எக்ஸ்ட்ரா 10,000. வெரி குட், வெரி குட். சூப்பர். ம். டிஃபனா பேலன்ஸ் எவ்வளோடா ஃபுல்லா? ம். சூப்பர். அப்புறம்
ம். எப்படி உங்களால கான்ஃபிடென்ட்டா போட முடியுமா செம்ம? போடுறியாடா? salary for the purpose of accommodation ஒரு அமௌண்ட் வரும் செல்லம். அதுல நீ ஏன் 10/12 போடுறாங்கன்னு சொல்லுங்க. டென் பர்சன்டேஜ் இல்லைம்மா, இங்கேயே இன்ட்டு 10/12 போடுறாங்கன்னு கேட்குறேன். செம்ம, இங்க இங்க படிச்சுட்டு சொல்லுடா. இந்த இடத்த படிச்சுட்டு சொல்லு பார்க்கலாம். மற்றதெல்லாம் நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னு நினைக்கிறேன்ல. குட் குட், அந்த இடம் மட்டும் படிச்சுட்டு சொல்லுங்க. நீ ஏற்கனவே படிச்சுட்டடா கரெக்டா. நீ ஏற்கனவே கரெக்டா சொல்லிட்ட. கொஞ்சம் யோசிச்சு பாரு இன்னும் கொஞ்சம் கரெக்டா. யோசிடா, இந்த சென்டென்ஸ்ல ஏதாவது க்ளூ கிடைக்கிறதா உனக்கு? இந்த சென்டென்ஸ் படி, கத்தி படி. இந்த சென்டென்ஸ்ல உனக்கு ஏதாவது தோன்றுதா? ம். ம். அதுக்கும் 10/12க்கும் ஏதாவது கனெக்ட் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இங்க பாருங்க, 1/6/2025 6 7 8 9 10 11 12 1 2 3. ஸோ 10 மாசம் கரெக்டா? அதான் கண்ணுமா இங்க 10/12 மற்றதெல்லாம் ஒரே மாதிரி தான். நம்பர் ஆஃப் மந்த்ஸ் ஆக்குபைடு இஸ் 10 months அவுட் ஆஃப் 12 months. ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4 இங்கேருந்து வருது. எல்லாம் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கிறீங்களா?
இந்த சம் படிச்சு பார்க்கணும். இது என்னது இது? ஓ சாரி. செல்மா இல்லஸ்ட்ரேஷன் 18 ஹோல்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லிட்டில் பிட் நிறைய விஷயம் இருக்குல்ல. ஒரே ஒரே நிமிஷம் சிவானி, ஒரே நிமிஷம். சிவானி, இப்ப வந்து நம்ம பார்க்க போறது வந்து வேல்யூவேஷன் ஆஃப் பர்கோசைட்ஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் மோட்டார் கார். இப்ப நம்ம வந்து இது பார்த்தோம்ல, வீடு பார்த்தோம்ல. இப்ப மோட்டார் கார் பார்க்க போறோம். மோட்டார் கார்ல வந்து கொஞ்சம் நிறைய பெர்முடேஷன் காம்பினேஷன்ஸ் இருக்குடா. அது கொஞ்சம் நான் டீடைல்டா சொல்லி தரேன், நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க. கார் நீங்க வச்சிருக்கீங்க, கம்பெனி, அதாவது கம்பெனி வந்து நீங்க ஒரு பொசிஷன் போறீங்க, கம்பெனி உங்களுக்கு கார் கொடுக்கறது, அதை நீங்க ப்ராப்பரா மெயின்டைன் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆஃபீஸ் பர்பஸ் ஆஃபீஸ் பர்பஸ் ஆஃபீஸ் பர்பஸ்னா அது பர்குசைட்டே கிடையாது. எப்பவுமே எனிதிங் ஃபார், நான் சொன்னேன்ல, எனிதிங் ஃபார் அன் ஆஃபீஸ் பர்பஸ் ஆர் எனிதிங் கிவன் பை ஆஃபீஸ் இஸ் எக்ஸம்ப்டட் ஃப்ரம் டாக்ஸ். பர்குசைட்டே கிடையாது. ஆனா எம்ப்ளாயர் கார் கொடுத்து எம்ப்ளாயரே மெயின்டைன் பண்றாரு அப்படின்னா, பர்சனல் யூஸ்க்காக நீங்க யூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன மீனிங்னா, மெயின்டெனன்ஸ். ஓகே. டி ஃபார் டெப்ரிசியேஷன் ரா. ஓகே. எம் ஃபார் மெயின்டெனன்ஸ், டி ஃபார் டெப்ரிசியேஷன். ரெண்டுமே வந்து சார்ஜபிள். அவருக்கு சார்ஜபிள். ஓகே. இப்போ நீங்க ஆஃபீஸ்க்கும் யூஸ் பண்றீங்க, பர்சனலுக்கும் யூஸ் பண்றீங்கன்னா 1800 or 2400 per month. அதாவது 2400ன்றது என்னன்னா, சப்போஸ் ஹை கெப்பாசிட்டி கார் கொடுக்குறாங்கன்னு, ஹை கெப்பாசிட்டி கார்னா என்னன்னா cubic capacity of engine exceeding 1.6 liters. இங்க பாருங்க கண்ணா. இப்போ வந்து ஹுண்டாய் கிரீட்டா, மஹிந்திரா, ஓகேவா, மாருதி சுசுகி, டாடா, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1.2 லிட்டர்ஸ்லேருந்து 2 லிட்டர்ஸ் வரைக்கும் இன்ஜின் சைஸ். இந்த காரை உங்களுக்கு கொடுக்குறாங்கடா. அந்த காரை கொடுக்குறாங்க அப்படின்னா 2400 per month. அது வந்து டாக்ஸபிள் வேல்யூ. இல்ல அதோட சின்ன காரா கொடுக்குறாங்க. சின்ன கார்னா இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கோங்க. ஸ்விஃப்ட், அப்புறம் டாடா நெக்ஸான், மாருதி சுசுகி டிசையர், இதெல்லாம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் கொடுத்தாங்கன்னா 1800 பர் மந்த். புரியுதா? ஓகே. இப்போ எம்ப்ளாயர் கார் கொடுக்குறாங்கடா, ஆனா நீங்க தான் மெயின்டைன் பண்றீங்க. அப்போ பர்சனல் பர்பஸ் பண்ணா டெப்ரிசியேஷன் மட்டும் தான் டாக்ஸபிள். ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்றீங்கன்னா ஸ்விஃப்ட்னா 600 பர் மந்த். ஓகே. ஹை கியூபிக் கார் என்ன பார்த்தோம் நம்ம, ஹை கெப்பாசிட்டி கார், மஹிந்திரா. ஆ அதெல்லாம் தான் 900 பர் மந்த். எப்போ எம்ப்ளாயர் காரை ஓன் பண்ணி நீங்க மெயின்டைன் பண்றதா தான். மூணாவது கேஸ் பண்ணுங்க கண்ணா. உங்களோட காரு, அதை அதை எம்ப்ளாயர் மெயின்டைன் பண்றோம். கார் ஓன்டு பை எம்ப்ளாயி, பட் எம்ப்ளாயர் மெயின்டைன் பண்றான்னு வச்சுக்கோங்களேன். அப்ப பர்சனல் பர்பஸ் யூஸ் பண்றீங்கன்னா மெயின்டெனன்ஸ் மட்டும் டாக்ஸபிள். ஓகேவா? போத் பர்பஸ்க்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா 1800 இல்ல ஸ்லாஷ் 2400 ஆர் a higher direction if prescribed conditions are satisfied. See, அந்த prescribed conditionsனா என்னன்னு சொல்றேங்கன்னா, எம்ப்ளாயர் வந்து கரெக்டா டீடைல்ஸ் ஆஃப் ஜேர்னி கொடுக்கணும். இங்கேருந்து நான் திருப்பதி போறேன் அப்படின்னா என்னைக்கு நான் திருப்பதி போறேன், என்ன மைலேஜ், எவ்வளவு எக்ஸ்பெண்டிச்சர் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி சர்டிபிகேட் கொடுக்கணும். இந்த மாதிரி எக்ஸ்பெண்டிச்சர் ஆனது வந்து நான் அஃபீஷியல் டியூட்டிக்கு தான் திருப்பதிக்காக போனேன் அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரி பிரிஸ்கிரைப் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனா மட்டும்தான் இதுக்கு டிடக்ஷன் கிளைம் பண்ண முடியும்.
இப்ப ரெண்டுமே எம்ப்ளாயி தான். காரும் எம்ப்ளாயியோடது, மெயின்டைன் பண்றதும் எம்ப்ளாயினா அது பர்க்கோசெட்டே கிடையாது. எப்ப எம்ப்ளாயர்னு ஒருத்தர் உள்ள வரும்போது தாங்க நம்ம அந்த கான்செப்ட் ஆஃப் பர்க்கோசெட்லாம் ஸ்டார்ட் ஆகும். எம்ப்ளாயி உங்க காரு நீங்களே தான் மெயின்டைன் பண்றீங்கன்னா எதுக்குங்க இந்த இது கான்செப்டே வர வேண்டிய நீடே கிடையாது இல்லையா? இது நல்லா தரவா படிச்சுக்கோங்க. ஏன்னா இதுல ரொம்ப சுத்தி சுத்தி கேட்பாங்க சிவானி நம்மளுக்கு. எம்ப்ளாயி மெயின்டைன் பண்றான், எம்ப்ளாயர் கார் ஓன் பண்ணான், எம்ப்ளாயர் கார் ஓன் பண்றான், எம்ப்ளாயரே கார் மெயின்டைன் பண்றான், எம்ப்ளாயர் கார் மெயின்டைன் பண்றான், எம்ப்ளாயி கார் மெயின்டைன் பண்றான், எம்ப்ளாயி கார் மெயின்டைன் பண்றான், எம்ப்ளாயி மெயின்டைன் பண்றான். ஓன் பண்றான், மெயின்டைன் இது மாத்தி மாத்தி ரொம்ப அப்படியே பயங்கரமா ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. இப்ப இதுலயே ஒரு டிரைவர் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. செஃபர்னா டிரைவர். அப்ப அந்த பர்குசைட்டோட சேலரியோட செஃபரும் ஆட் ஆகும். புரியுதா? சிவானி எப்பவுமே இந்த ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்டோட கன்வெயன்ஸ் ஃபெசிலிட்டி அதெல்லாம் வந்து டாக்ஸபிள் கிடையாதுங்கண்ணா. சிவானி நான் இதோட முடிக்கிறேங்கண்ணா. ஓகே. ஏன்னா இது ரொம்ப டஃப்பான இப்போ இப்போ அனதர் ஒரு 2 days கிளாஸ் இருக்கு டைரக்ட் டாக்ஸேஷன். அந்த டாக்ஸேஷன் வந்து கொஞ்சம் ரொம்ப 200% கான்சென்ட்ரேஷன். அதனால குட்டி குட்டியா எடுக்கிறேன். இது வரைக்கும் முடிச்சு நல்லா தரவு பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த் கண்ணா.